ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூ யூடியூப் சேனல். ஸோ நேற்று அன்ஷிதா வெளில போனாங்க. அவங்க வந்து விஜய் விஷால் காதில் ஏதோ சொன்னாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணுறது தெரியல. நேற்று விஜய் சேதுபதி முன்னாடியே காதல் கண்ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் என்ன சொன்னாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்று அன்ஷிதா எவிக்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சேடாக தான் இருந்தாங்க. பட் மக்கள் ஹாப்பியாக இருந்தாங்க. அது வரை சந்தோஷம். ஸோ உள்ளக்கும் கொஞ்சம் சேடாக தான் இருந்தாங்க. நம்ம முத்துக்குமரன் சேடாக இருந்தார், பவித்ரா அழுதாங்க, ஜாக்லின் கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்தாங்க. பட் ஜெஃப்ரி அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்புறம் வெளில போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் கொடுத்தாங்க. அந்த செயின்லாம் வேறு காமிச்சு, என்னடா விஜய் சேதுபதி உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாங்களாடா அப்படின்னு கேட்கணும் தோணுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போகும்போது காதில் எதுவும் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அருண்கிட்ட வந்து ஒரு விஷயத்த காதில் சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து சொல்லும் போதே எனக்கு சொல்லவே ஒரு மாதிரி இருக்குதுங்க. அது சொல்லும் போதே விஜய் விஷால் வந்து பாத்ரூம் இருப்பார். அப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவர் மைக் இருக்குல்ல அதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவரோட மைக்கை காட்டுறாங்க. ஸோ விஜய் விஷால் பற்றி தான் பேசுகிறாங்கன்னு எடிட்டரும் கேமராமேனும் பக்காவாக வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஆள் தான் நம்ம பிக் பாஸ்க்கு தேவை, எங்களுக்கும் தேவை. ஸோ அதுக்கப்புறம் அப்போ வந்து எனக்கு எப்படி சொல்லட்டே தெரியலையே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் காதில் வந்து கேட்டாங்க விஜய் விஷால் வந்து என்ன பண்ணுறானா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து அது எனக்கு தெரில. பட் அது நடந்தால் தீபாவளி, பொங்கல் மாதிரி, நியூ இயர் மாதிரி நான் கொண்டாடுவேன். ஐ எம் த ஃபஸ்ட்டு பர்சன் டு பி ஹாப்பி அப்படிலாம் சொல்லின்னு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஏதோ அப்புறம் விஜய் விஷால் வந்து என் காதில் ஏதோ சொல்கிறேன் நீ சொல்லுன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க. அதுக்கு ஏதோ ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க. பட் எனக்கு அது தெரில. ஒன்று நீங்களே யோசிச்சுக்கோங்க. சார் என்ன சொல்லியிருப்பாங்க மறக்காம கீழே கவர் பண்ணுங்க. ஸோ எனக்கு என்னமோ ஏதோ பண்ணியிருப்பாங்க. போங்க, நீங்கள் மறக்காம கீழே கவர் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஒரு மிக சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூ யூடியூப் சேனல். ஸோ எனக்கு தெரிஞ்சு பை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னு. பை.